எல்லாம் அப்படியே உட்காருங்க. எல்லாம் அப்படியே உட்காருங்க. கீப் குவைட். எல்லாம் அப்படியே உட்காருங்க. வெல்டன் அஜய், வெல்டன். நான் நிச்சயமா சொல்லுவேன் அஜய், இந்த போட்டியில மட்டும் இல்ல, இனிமே எந்த போட்டியிலையும் நீதான் ஃபர்ஸ்ட். ஆமா. தேங்க்யூ சார். இனிமே நம்மள எந்த காலேஜும் நெருங்க முடியாது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்ப நாம எல்லாரும் போய் ரெஸ்ட் எடுத்துப்போம். அப்பதான் நாளைக்கு ஏர்லி மார்னிங் ட்ரெயினை பிடிக்க முடியும். ஓகே? ஓகே சார். அவனை பாத்தியா, ஸ்மார்ட்டா இருக்கான் பாரு. அவனோட அழகான ஸ்மைல பாரு. அவன் கண்ணை பாத்தியா, மேக்னெட் மாதிரி இருக்குல்ல. ஆண்டி கொல்றாண்டி. என்னையே கொஞ்சம் பாருண்டா. டெண்டுல்கர் முதல்ல ஆட வந்துடக்கூடாதுரா. அவர் அவுட் ஆனா மொத்த டீமும் காலி. நீ எத்தனை நாளைக்கு பாக்குறது? என்னதான் நடக்குது? யாராவது கொஞ்சம் சொல்லுங்களேன் ப்ளீஸ். தெரியலையே. பிரின்சிபல் அஞ்சலியை பார்க்கணும்னு சொன்னாரா? திரும்பவுமா? பாவம் அஞ்சலி, அவளை கடவுள் தான் காப்பாத்தணும். நான் எத்தனையோ பேர் அஞ்சலி கிட்ட சொல்லி பார்த்தாச்சு. திரும்ப உங்களை மாட்டிக்கிறான். படட்டும், பட்டாதான் தெரியும். ஐம் சாரி. இந்த விஷயத்தை நான் முன்னாடியே சொல்லியிருக்கணும். ஆனா நான் என்ன பண்றது? நான் எவ்வளவு சொல்லியும் பிரீத்தி கேட்கல. ஒரு கௌரவமான குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு. இப்படிப்பட்ட பொண்ணுங்க வீட்டை விட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்கன்னு நான் சொன்னேன். என்ன, வீட்டை விட்டு ஓடி போயா? நம்ம வேணா பிரீத்தியோட அப்பா அம்மா கிட்ட பேசி பார்க்கலாமா? அப்பா அம்மாவா? என்ன சார், அவ செத்துருவா. ஏன் சார், ஏன் ஒரு பொண்ணோட வாழ்க்கையில மட்டும் இவ்வளவு பிரச்சனை வருது? முதல்ல அப்பாவுக்கு பயப்படணும், அப்புறம் அண்ணன் தம்பிக்கு பயப்படணும், கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷனுக்கு பயப்படணும், வயசான காலத்துல பொண்ணுங்களுக்கு பயப்படணும். இப்படி கடைசி வரைக்கும் ஒரு பொண்ணு பயந்து வாழ வேண்டியது தானா? ஒரு பொண்ணுக்கு தனிப்பட்ட உரிமை எதுவும் கிடையாதா? நீங்களே சொல்லுங்க சார், நீங்களே சொல்லுங்க. உன் கேள்விக்கு பதில் சொல்றது அவ்வளவு சுலபம் இல்லம்மா. பொண்ணா பிறந்த எங்களுக்காக கடவுள் எதையும் சுலபமா அமைக்கிறது இல்ல. இந்த மாதிரி பிரச்சனைனாலதான் இவ்வளவு நாள் என்னால கிளாஸுக்கு வர முடியாம போச்சு. ஓகே, டோன்ட் வரி, ஐ வில் கிவ் யூ அட்டெண்டன்ஸ். ஆனா பிரீத்தியோட ப்ராப்ளத்தை எவ்வளவு சீக்கிரம் சால்வ் பண்ண முடியுமோ சால்வ் பண்ணிடு. அதனால உன் படிப்பு கெட்டுடக்கூடாது. ஓகே? நான் இப்போ கிளாஸுக்கு போலாமா? ஓ எஸ், பை ஆல் மீன்ஸ். Thank you so much. Thank you very much, sir. பாவே. Yes sir. பாவம்ல. It's really pity. It's really pity. அஞ்சலி வந்துட்டா. யாரா அது? ஏய் அஞ்சலி, What happened? நடிக்கிறதுல உன்னை விட்டா காலேஜ்ல வேற யாரும் இருக்க முடியாது. ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டேன் போ. இனிமே நல்ல யோசிச்சு என்கிட்ட பெட் கட்டுங்க. ஓகே? சரி. பிரின்சிபல் என்ன கேட்டாரு? என்ன கேட்பாரு? ஏன் நேத்து வரல அப்படி இப்படினாரு. நான் உடனே எடுத்து விட்டேன். நம்ம சௌகர் ஜனகி மாதிரி கண்ணல கொட கொட. என்னமா டிராமா போடுற? யூ ஆர் டூ மச். கெட்டிக்கார நீ. நீ எங்க ஜெயிச்சதுக்கு? ஓ, ஆஃப் கோர்ஸ். நத்திங் கிங். நத்திங் கிங். நத்திங் கிங். திருப்பி சொல்லு. நத்திங் கிங்.
ஹாப்பி பர்த்டே கண்ணா. தேங்க்யூமா. அம்மா எல்லாம் ரெடிமா? கார்ல ஸ்வீட்ஸ் பிளாங்கெட்ஸ்லாம் எடுத்து வச்சிட்டியா? வச்சிட்டேம்மா. ஆசீர்வாதம். என்னடா இதெல்லாம்? போயிட்டு வரேம்மா. ஓகே. பாய். சுதாகர், பேஷண்ட் இன்னொரு தடவை டெஸ்ட் எடுத்துருந்தேன். ஏற்கனவே 2 தடவை டெஸ்ட் எடுத்தாச்சு டாக்டர். இன்ஃபேக்ட் நீங்க இப்ப பார்த்தது 3வது எடுத்த ரிப்போர்ட். இதை உங்க அம்மா கிட்ட எப்படி சொல்லுவேன்? ஒரு அம்மா கிட்ட அவங்க பையன் சாவ போறாங்க எப்படி சொல்றது? டாக்டர், அஜய் தம்பி ஸ்வீட்ஸ் பிளாங்கெட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கு. குட், வாங்க போலாம். என்னங்க பீட்டர், உடம்பு பரவாயில்லையா? நல்லா இருக்கேன் தம்பி. பரவாயில்ல, ஆண்டவன் புண்ணியத்துல இப்ப நல்லா இருக்கு. வெரி குட், நல்ல ரெஸ்ட் எடுங்க. ஓகே, உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டா சொல்லி அனுப்புங்க. இந்தாங்க பாட்டி, நீங்க கேட்டபடி உங்களுக்காக ஷால் வாங்கிட்டு வந்திருக்கேன். சந்தோஷம் தானே? ரொம்ப நன்றி தம்பி, தீர்காயுசா இருக்கணும். மறுபடியும் சொல்லுங்க. உங்க நல்ல மனசுக்கு தீர்காயுசா இருப்பீங்க. ஹலோ அங்கிள். என்னடா சின்ன பையா, எப்படி இருக்க? ஐ அம் ஓகே. இந்தா உனக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன். எனக்கா? என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்க? ஐ, ரொம்ப அழகா இருக்கே. இந்தா பைஜாமா. ஓ அங்கிள். என்னாச்சு? அங்கிள், நீங்க ஒரு வேலை செய்யுங்க. இந்த பைஜாமாவை இங்க வெட்டிருங்க. எதுக்கிட்ட வெட்ட சொல்ற? ஐயோ அங்கிள், நாளைக்கே என் கால் ஆபரேஷன் பண்ணி எடுத்துட்டு போறாங்க. நான் எப்படி முழுசா போட்டுக்க முடியும்? இது மாதிரி நான் முழுசா போட்டு போனா எனக்கு கிண்டல் பண்ண மாட்டாங்களா? ஏன் ஆண்டி, நீங்களே சொல்லுங்க. பாத்துங்க. ஹாப்பி பர்த்டே. குட் நைட். அம்மா, என்ன தப்பு பண்ண? என்ன கிளாஸுக்கு போக விடு. கிளாஸுக்கு போக விடு. அவன் தான் கிளாஸுக்கு போகணும்னு சொல்றான்ல, போக விட. அவன் பணம் கொடுத்திருக்கான், இன்னும் ஆட்ட முடியல. நீ யாரு? நீ உட்கார. என்ன ஜெயிக்கிறதுக்கு இங்க சரியான ஆள் யாருமே கிடையாது. எல்லாம் சுங்கி பசங்க. நீ போ. உன் பலத்தை என்கிட்ட காட்டு. மச்சி இதோட பலத்தை கட்ட வராரா? நான் சொல்றேன், ஷரத்தாண்டா ஜெயிப்பான். டேய், அஜய் தானே ஜெயிப்பான். டேய், கிடையாது. பண்ணி கேட்றா. அஜய் தானே ஜெயிப்பான். என்ன பண்ணி கேட்றா? அடிச்சு சொல்றேன், அஜய் தானே ஜெயிப்பான். ஜெயிப்பான். ஜெயிப்பான்.
அஜய் பின்னிட்டேன். நான் சொன்னேன்ல, போடா. அஜய், போ அஜய். போடா டேய். கோல் மாமே. அஞ்சலி அங்க பாரு. பார்த்துட்டு தான் இருக்கேன். ஹீரோ. இந்த ஒரு பெட்ல தான் அஞ்சலி இன்னும் ஜெயிக்கவே இல்லை. அஜய் கவுக்கிறதுக்கு ஒரு வழியே இல்லையா? என்ன செய்யறது? அஜய் தான் நம்ம காலேஜ்ல எந்த பொண்ணுகிட்டயும் பேசுறதே இல்லையே. எல்லார்கிட்டயும் ஏதாவது ஒரு வீக்னஸ் இருக்கும். அதே மாதிரி அஜய்க்கு என்ன வீக்னஸ் கண்டுபிடிச்சிட்டா? எப்படி கண்டுபிடிக்கிறது? அந்த அம்மாவை கடத்திட்டா? அடி அப்படிதான் போடு புடியவன. அந்த கருப்பு சட்டிக்காரன்ல அவன் தான் ஜெயிப்பான். இது தேவையா? பாரு, உனக்கு வேணா தேவையில்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு தேவை, தெரியுமா? ரெண்டு தடியன் அடிச்சிட்டு இருக்காங்க. இத போய் இவர் பாத்துட்டு இருக்காரு. உங்களுக்கு வேற வேலையே இல்ல. என்னமா நீ கொஞ்ச நேரம் கூட பார்க்க விட மாட்டேங்கிற? ப்ளீஸ் கொஞ்ச நேரம் உட்கார. முடியாது. சன் டிவில முதல் மரியாதை படம் ஓடுது, எனக்கு அதை பார்க்கணும். பைத்தியம், ஒரே டைம்ல 2 சேனல் பார்க்க முடியாது. அப்படின்னா எனக்கு வேற டிவி வாங்கி கொடுங்க. ஐயோ, டிவி கேட்டானே. சரி, அப்படின்னா நமக்குள்ள ஒரு பெட். பெட்ல நீ ஜெயிச்ச, உனக்கு டிவி. எதுக்கு எடுத்தாலும் பெட்டு கட்டுறதே உங்களுக்கு வியாதியா போச்சு. இப்ப அது நம்ம பொண்ணுக்கும் தொத்திட்டு இருக்கு. என்ன பெட்டு சொல்லுங்க. இங்க பாரு, இந்த ஃபைட் நடக்குது இல்ல, இதுல சகப்பு செட்டிக்காரன் ஜெயிப்பானா கருப்பு செட்டிக்காரன் ஜெயிப்பானா? எதுக்குதான் பெட்டு கட்டுறதுன்னு விவசாயே இல்லையா? கருப்பு ஜட்டி சிவப்பு ஜட்டி, இந்த பெட்டுக்கு நான் வரல. உனக்கு டிவியும் இல்ல. நிச்சயமா? நிச்சயமா. அப்படின்னா டைவர்ஸ் தான். யார டைவர்ஸ் பண்ண போற? போங்கடா, நீங்க தானே என் புருஷன். வெரி குட், வெரி குட். ஏய் நில்லு, எங்க போற? கோர்ட்டுக்கு போறியா? கோர்ட்டுக்கு நாளைக்கு தான். இல்ல உங்க பொண்ணு வந்திருக்காளே, உங்க 2 பேருக்கு டிஃபன் பண்ணணும். ஏய், கைய வாஷ் பண்ணிட்டே இரு. அப்பாக்கு பொண்ணுக்கு என்ன பண்றது தெரியாது. அம்மா என்ன அடிக்குறாங்க. நான் அடி வாங்காத குறமா. நாளைக்கு என்ன டைவர்ஸ் பண்ண போறாளா? கவலைப்படாதீங்க, நாளைக்கு சண்டே, கோர்ட் இல்ல. கோர்ட் இருந்தாலும் இல்லைனாலும் டைவர்ஸ் தான். ஐயோ, ரெசெஸ். அப்பா அப்பா, அம்மா முடிவு பண்ணிட்டாங்க, டைவர்ஸ் தான். வாணி, இங்க பாரு, மறுபடியும் சட்டையை போட்டுக்கிட்டான். அப்பா, முதல்ல போய் அம்மாவை சமாதானப்படுத்துங்க, இல்லைன்னா நிச்சயமா டைவர்ஸ் பண்ணிடுவாங்க. அதெல்லாம் பண்ண மாட்டாமா, என்ன விட்டா அவன் கிடப்பான். நிச்சயமா பண்ணிடுவாங்கப்பா. ஆஹாஹா, என்ன சந்தோஷம். உன்ன மாதிரி இருக்கு. அதெல்லாம் பண்ண மாட்டாமா. பண்ணிடுவாங்க. பண்ண மாட்டா. பண்ணிடுவாங்கப்பா. மாட்டா. பண்ணிடுவாங்க. சரி, பெட். எவ்வளவு சொல்லுங்க. இரு, அவளே கேட்டுறேன். அப்பா நல்லா வாங்கி கட்டிக்க போறாரு. WWF திரைப்படத்தை உங்களுக்கு 56 காரணம். से टकराया। இதுலதானே இருக்கு. சீக்கிரம் போ. விடுங்க. பேசுமா. எப்படி போற பாருங்க. என்ன இவ்வளவு இருட்டா இருக்கு. ஐயோ,
பசமா மாட்டிக்கிட்டோம். போச்சு. இப்ப எதுக்கு நம்ம பாக்குறோம்? ஐயோ அங்க பாரு. அஞ்சலி பாவம். அஞ்சலி வா. போய் சோக்கு சொல்லாவிட்டால் ஃப்ரெண்ட்ஷிப் இருந்து என்ன பயன்? ஓட்டும் பஸ்ஸில் ஏறாவிட்டால் ஜீன்ஸ் அணிந்து என்ன பயன்? 10 மணி வரைக்கும் தூங்காவிட்டால் சண்டே இருந்து என்ன பயன்? மேட்னி ஷோக்கு பார்க்காவிட்டால் காலேஜ் படித்து என்ன பயன்? Nothing, nothing, nothing. நீ போய் சோக்கு சொல்லாவிட்டால் ஃப்ரெண்ட்ஷிப் இருந்து என்ன பயன்? ஓட்டும் பஸ்ஸில் ஏறாவிட்டால் ஜீன்ஸ் அணிந்து என்ன பயன்? Yeah, baby! படத்தை வகுப்பில் போட்டு ஹிட்லர் மீசை வரையாவிட்டால் காந்தி மகாத்மா சுதந்திரம் வாங்கி அடடா என்ன பயன்? நவம்பர் மாதம் பொழியும் மழையில் நனையும் வரையில் நனையாவிட்டால் மண்ணில் நானும் பெண்ணாய் பிறந்து அடடா என்ன பயன்? ஆண் கூட்டம் மயங்காவிட்டால் அழகால் என்ன பயன்? ஆகாயம் அடையாவிட்டால் சிறகால் என்ன பயன்? பூவை கசப்பு இல்லாமல் உறவு இருந்து என்ன பயன்? ஆடை மீது சிந்தாமல் ஐஸ்கிரீம் என்ன பயன்? Nothing, 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 nothing. அப்பா சட்டை போடாவிட்டால் மகளாய் பிறந்து என்ன பயன்? பட்டாம்பூச்சி பிடிக்காவிட்டால் பருவம் இருந்து என்ன பயன்? டைனிங் டேபிள் வருவதற்குள்ளே கிச்சன் புகுந்து தின்னாவிட்டால் அடைகள் வடைகள் தோசைகள் சூட்டு அடடா என்ன பயன்? Second class season tickets வாங்கி first class ஒரு நாள் போகாவிட்டால் ரயில் ஏறி அடடா என்ன பயன்? கண்ணடிக்க தெரியாவிட்டால் விழியால் என்ன பயன்? கவி எழுத தெரியாவிட்டால் காதலில் என்ன பயன்? அப்பா பரிசு எடுக்காமல் மகளாய் இருந்து என்ன பயன்? உடம்பில் கொஞ்சம் உடையிருந்தால் தனிமை என்ன பயன்? Nothing, 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 nothing. நீ போய் சோக்கு சொல்லாவிட்டால் ஃப்ரெண்ட்ஷிப் இருந்து என்ன பயன்? ஓட்டும் பஸ்ஸில் ஏறாவிட்டால் ஜீன்ஸ் அணிந்து என்ன பயன்? 10 மணி வரைக்கும் தூங்காவிட்டால் சண்டே இருந்து என்ன பயன்? மேட்னி ஷோக்கு பார்க்காவிட்டால் காலேஜ் படித்து என்ன பயன்?